ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மல்டி பிராண்டட் யூஸ்டு கார்ஸ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரே பிராண்டில் இருக்க ரெண்டு வண்டி தான் பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா 2 ஃபியஸ்டா இருக்குது, 2 ஃபியட் லீனியா இருக்குது. வாங்க அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபஸ்ட்டாக பார்த்துட்டு இருக்க வண்டி ஃபியட் லீனியா. ஸோ 2009 மாடல், எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்டு. இந்த வண்டி பார்த்திங்கன்னா ஒரு ஏர் பேக் டைப் வண்டி. ஏர் பேக்கு, அலாய்ஸ் வீலு, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, லெதர் சீட்ஸு, ஏபிஎஸ் பிரேக்கு, இந்த மாதிரி எல்லாமே ஆப்ஷன் வந்துடுது. ஸோ இந்த வண்டியை பாருங்கள், டயர் பாயிண்ட்டெல்லாம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 60-70% இருக்குது. அதனால் எதுவும் சேஞ்ச் பண்ண தேவையில்லை. வண்டியில் பெரிய அடி அது ஒரு பெரிய டென்ட்டு அந்த மாதிரிலாம் எதுவும் சொல்கிற அளவுக்கு எதுவும் இல்லை. மைனராக சின்ன சின்ன ஸ்க்ராச்சஸ் இருக்கலாம். அது ரொம்ப ஜூம் பண்ணி பார்த்தா தான் தெரியும். நீங்கள் மேலாப்பில் வீடியோவில் பார்க்குறப்ப தெரியும் உங்களுக்கு. ஸோ மைனர் ஸ்க்ராச்சஸ் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த வண்டியோட நம்ம இன்டீரியர் பார்த்துடலாம். 4 பவர் விண்டோ வந்துடும். பவர் ஸ்டேரிங் வந்துடுது. உங்களுக்கு ஸ்டேரிங்கில் ஒரு ஏர் பேக்கு, ஃப்ரண்ட்டில் டேஷ்போர்டில் ஒரு ஏர் பேக் வந்துடும். ஒரு டச் ஸ்க்ரீன் ஆடியோ சிஸ்டம் இருக்குது. ஸோ லெதர் சீட்ஸ் பாருங்கள், லெதர் சீட்ஸ் சூப்பராக போட்டிருக்காங்க. ஸோ வண்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல லக்ஸுரி வண்டின்னு சொல்லலாம். ஏசி ஒர்க்கிங்கில் இருக்குது. ஸோ இந்த வண்டியை பொறுத்தளவில் பார்த்திங்கன்னா பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, ஆடியோ சிஸ்டம், லெதர் சீட்ஸு, ஏர் பேக்கு, அலாய்ஸ் வீல் எல்லாமே வந்துடும். இந்த வண்டியோட ப்ரைஸ் நீங்கள் மார்க்கெட்டில் செக் பண்ணி பாருங்கள், என்ன ரேட்டுக்கு போகுதுன்னு தெரியும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 1,79,000 கொடுக்குறாங்க. அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்க வண்டியும் ஃபியட் லீனியா தான். ஸோ இந்த வண்டி பார்த்திங்கன்னா ஒரிஜினல் பெயிண்ட்டு, ஆனால் ரீபெயிண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஃப்ரண்ட் பேனட் இந்த பம்பரு, பேக் பம்பர் இந்த மாதிரி அடிச்சிருக்காங்க. இது அலாய் வீல் வந்துடுது. ஏர் பேக் டைப் கிடையாது. ஸோ வண்டியில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய டென்ட்டுன்னு சொல்கிற மைனர் டென்ட்டு கூட கிடையாது. ஏன்னா ரீபெயிண்ட்லாம் கொஞ்சம் அங்கங்கே டச்சப் பண்ணியிருக்கிறதுனால நீங்கள் வீடியோவில் பார்க்குறப்பவே தெரியும். பெரிய டென்ட் இருந்தால் கூட நான் ஜூம் பண்ணி காமிச்சிருவேன். பட் ஆனால் இது எதுவும் இல்லை. இந்த வண்டியோட நம்ம இன்டீரியர் பார்த்துடலாம். பாருங்கள், நான் ஃபுல் சைடு காமிச்சிட்டேன். இந்த வண்டியில் வந்து அடியோ டென்ட்டோ எதுவுமே இல்லை. வண்டி அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு. இந்த வண்டியோட நம்ம இன்டீரியர் போய் பார்த்துடலாம். 4 பவர் விண்டோ வந்துடும். பவர் ஸ்டேரிங் வந்துடுது. இன்பில்ட் ஆடியோ சிஸ்டம், லெதர் சீட்ஸ் பாருங்கள். பேக் சீட்டும் பாருங்கள், நல்லா இருக்குது. எல்லாமே ஃபுல்லாக ஸ்பேஸியான, நல்லா வந்து ஸ்பேஸியான வண்டி பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நல்ல லக்ஸுரியாக இருக்குது. பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, லெதர் சீட்ஸ் எல்லாம் வந்துடுது. இன்பில்ட் ஆடியோ சிஸ்டம் வந்துடுது. ஸோ இந்த வண்டியோட ப்ரைஸ் பாருங்கள். இந்த வண்டியோட ப்ரைஸும் நீங்கள் மார்க்கெட்டில் செக் பண்ணி பாருங்கள் எவ்வளோ போகும்னு தெரியும். ஆனால் இது வெறும் 1,49,000 ஃபிக்ஸட் ப்ரைஸுங்க, வித் ஆஃபீஸ் கமிஷன். 2009 மாடல், எஃப்சி இன்சூரன்ஸ் நம்ம போட்டுக்கிற மாதிரி இருக்கும். அதனால தான் இந்த ரேட் நமக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்க வண்டி பார்த்தீங்கன்னா ஃபோர்ட் ஃபியஸ்டா 2007 மாடல். அதுலேயே 2010 மாடல் ஒன்று இருக்குது. ஸோ இந்த வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு நார்மல் ஏர் பேக் டைப் வராது. இந்த வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏர் பேக் டைப்பு. ஸோ 2 வண்டியுமே பார்த்திங்கன்னா ஒரே ப்ரைஸ் தான். என்ன ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 1,49,000. ஸோ இந்த வண்டிக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. மாடல் அதிகமாக இருந்தாலும் ஏன் அந்த ரேட் அது மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னா, இதில் உங்களுக்கு கண்ணாடி பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிராக் இருக்கும் இந்த வண்டியில். ஸோ அதெல்லாம் நம்ம சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள்லாம் இருக்குது. ரெண்டுமே பார்த்திங்கன்னா பொருளுக்கு தகுந்த ரேட்டு தான் இங்கே சொல்லியிருக்காங்க. 1,49,000 இந்த வண்டியும் சரி, அந்த வண்டியும் சரி. சரி வாங்க இந்த வண்டியை பற்றி நம்ம பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு. இது வந்து ஏர் பேக் டைப்பு, 2010 மாடல். இதில் அலாய்ஸ் வீலு, 2 ஏர் பேக்கு, லெதர் சீட்ஸு எல்லாமே வந்துடும். இந்த வண்டி பார்த்திங்கன்னா டோட்டலாகவே டோட்டல் ரீபெயிண்ட்டு. அதனால் வந்து அடியோ டென்ட்டோ எதுவும் பார்க்க முடியாது. ஏன்னா ரீபெயிண்ட் பண்ணியிருக்காங்க. டச்சப் ஒர்க்கு எதுவும் பார்க்கல. ஃபுல்லாகவே டோட்டலாக ரீபெயிண்ட். பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாடி ஃபுல் பெயிண்ட் அடிச்சிருக்கிறதுனால சின்னதாக ஸ்க்ராச்சஸ் இருந்தால் கூட அது வந்து கம்ப்ளீட்டாக உங்களுக்கு இது பண்ணியிருப்பாங்க. இந்த வண்டியை பொறுத்தவரை ஒரு டஃப்லான் கோட்டிங் ஒன்று போட்டுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். டஃப்லான் கோட் போட்டிங்கன்னா இன்னும் ஒரிஜினாலிட்டி அப்படின்னா கிடைக்கும். வண்டி பார்த்திங்கன்னா இன்னும் பலபலன்னு இருக்கும். டயர் பாயிண்ட்லாம் உங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 60% இருக்குது. எதுவும் சேஞ்ச் பண்ண தேவையில்லை. ஸோ வாங்க அந்த வண்டியோட இன்டீரியர் பார்த்துடலாம். 4 பவர் விண்டோ, பவர் ஸ்டேரிங், 2 ஏர் பேக் வந்துடும். ஒரு டேஷ்போர்டில் ஒரு ஏர் பேக்கு, ஒரு ஸ்டேரிங்கில் ஒரு ஏர் பேக்கு, இன்பில்ட் ஆடியோ சிஸ்டம், லெதர் சீட்ஸ் பாருங்கள். மேலே ஒரு கவர் போட்டிருக்காங்க. சீட் கவரில் நல்லாயிருக்கும், அருமையாக இருக்குது. சீட் கவர் ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் டேமேஜ் இருந்ததுனால மேலே கவர் ஒன்று போட்டிருக்காங்க. ஸோ வண்டி பார்த்திங்கன்னா ஏசி முதற்கொண்டு ஒர்க்கிங்கில் இருக்குது. ஸோ இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 1,49 தான் வருது. வாங்க, ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டு, நல்ல லக்ஸுரியான கேட்டகரி வண்டி. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கண்ணாடி வந்து கிராக் இருக்கும்.
இந்த மாதிரி இருக்குது. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா வண்டியோட ப்ரைஸ், ஏன்னா இதுக்கு ஒரு 5000 நம்ம செலவு பண்ணி தானே ஆகணும். ஸோ அதனால் பாருங்கள், இது வந்து ஒரிஜினல் பெயிண்ட். இந்த வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரிஜினல் பெயிண்ட்டு, 2007 மாடல். எல்லாம் பேப்பர்ஸ் கரண்ட்டில் இருக்க வண்டி தான். ஸோ அலாய்ஸ் வீல் மட்டும் இதில் போட்டிருக்காங்க, ஏர் பேக் வராது. ஃப்ரண்ட் பம்பர் மட்டும் பார்த்திங்கன்னா இந்த 2 வண்டியும் டச்சப் பண்ணியிருக்காங்க. இந்த வண்டியிலையும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெரிய ஆடியோ டென்ட் எதுவும் சொல்கிற அளவுக்கு எதுவும் இல்லை. ஸோ இந்த வண்டியோட நம்ம இன்டீரியர் பார்த்துடலாம். டயர் பாயிண்ட்லாம் உங்களுக்கு ஒரு 50% இருக்குது. இது காலையில் நேரத்தில் நம்ம வந்து வீடியோ எடுத்துருக்கிறதுனால பேனட்டில் வந்து பாருங்கள், அது மிஸ்ட்டு ஃபார்ம் ஆகிருக்கிறதுனால அந்த மாதிரி இருக்குது. வேறு எதுவும் இல்லை. ஒரு வாட்டர் சர்வீஸ்லாம் பண்ணனா வண்டி சூப்பராக இருக்கும். 4 பவர் விண்டோ, பவர் ஸ்டேரிங், ஆடியோ சிஸ்டம், ஏசி ஒர்க்கிங்கில் இருக்குது. ஸோ லெதர் சீட்ஸ் பாருங்கள். வண்டி நல்ல அந்த வண்டியும் பார்த்திங்கன்னா 2 வண்டியுமே சேம் தான், சேம் கேட்டகரி, ஒரே மாதிரி தான் இருக்கும் இந்த டேஷ்போர்டு எல்லாமே. ஸோ இந்த வண்டியில் பார்த்திங்கன்னா பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, லெதர் சீட்ஸு, அலாய் வீல் போட்டிருக்காங்க, இன்பில்ட் ஆடியோ சிஸ்டம் இருக்குது, ஏசி ஒர்க்கிங்கில் இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துருப்பீங்க, இதில் பார்த்தீங்கன்னா 4 வண்டியில் 3 வண்டியுமே பார்த்தீங்கன்னா ஒரே ப்ரைஸ் தான். 1,49,000. இது 1,49,000. இந்த வண்டி 1,49,000. அந்த வண்டி மட்டும் பார்த்தீங்கன்னா 1,79,000 வருது. ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பொருளுக்கு தகுந்த மாதிரி தான் அமௌண்ட்டு. பார்த்தீங்கன்னா வண்டி எல்லாமே பாருங்கள், ஒரு செடான் டைப்பில் எல்லாம் சூப்பர் வண்டிங்க. இது எல்லாமே 1,50,000 ரூபா பட்ஜெட்டில் வந்து ரொம்ப அருமையான வண்டின்னு சொல்லலாம். இது எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருப்பாங்க, கால் பண்ணுங்கள். அடுத்தடுத்து சூப்பர் வீடியோவில் சந்திக்கலாம். இந்த சேனலை முதல்ல பார்க்குறவங்களா இருந்தால் ஷேர் பண்ணுங்கள் முடிஞ்சளவு. உங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக அமையும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.